holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு South India's #1 travel brand. Marvel Studios Thunderbolts opens in Indian theatre from May 1, 2025. English, Hindi, Tamil and Telugu. மஞ்ச காட்டு மைனா நான் கொஞ்சி கொஞ்சி போனா அந்த ரெண்டு வரிகள் என் வரிகள் இல்லை. அது வந்து யுவன் கொடுத்த டம்மி வேர்ட்ஸ். இப்போ சமீபத்தில் வெளியான வாடி 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 கைப்படாத CD அந்த பாடல் தான் அதிகமாக கொண்டாடுறாங்க. முதல்ல ரிலீஸ் ஆன போது இருந்ததை விட இப்போ 10 மடங்கு அதிகமாக இருக்குது அதுக்கு வரவேற்பு. ஒரு காலகட்டத்தில் அஜித் சார் வந்து உங்களுக்கு வழக்கமாகவே கால் பண்ணுறத வந்து வச்சிருந்தாரு அப்படின்லாம். அது அந்த அளவுக்கு ஒரு நட்பு உருவாக என்ன காரணம்? தலைமுடிக்காக சென்ற இடத்தில் தலையை சந்தித்தேன். அஜித், நீ நடிகன் ஆனாலும் நிஜமானவன், ரகசியமாக பலருக்கு உதவும் அதிசயமானவன், பின்னணி இல்லாமல் திரையில் முன்னணிக்கு வந்தவன், நீ கார் விருதுகள் பல பெற்றவனே, ஆஸ்கார் விருது பெற வாழ்த்துகிறேன். இன்ஸ்டன்டா அவர் சொன்னது, சார் ஐ வுட் லைக் டு ஹோஸ்ட் டின்னர் ஃபார் யூ அண்ட் யுவர் ஃபேமிலி. அவருக்காக நான் இப்போ இந்த கவிதையை கொடுத்தேன் இல்லைங்களா. நான் பொதுவாக வந்து கலைஞருக்கு கிட்டத்தட்ட ஒரு 40 கவிதை வந்து கொடுத்துருப்பேன். சுப்ரீம் சார் சரத்குமார் சாருக்காக ஒரு 20-25 கவிதை இந்த மாதிரி ஃப்ரண்ட் பேஜில் கொடுத்துருப்பேங்க. விஜய்க்கும் கொடுத்துருக்கேன். என்கிட்ட அஜித் சொன்னது, தயவு செய்து எனக்காக எந்த பேப்பர்லையும் நீங்கள் கவிதை கொடுக்கக்கூடாது சார்னு சொன்னாங்க. அஜித் சார் கூட பேசி பழகிறதுக்கான வாய்ப்பு இருந்தது இல்லையா சார்? அந்த மாதிரி விஜய் சார் கூட பேசுறதுக்கு பழகிறதுக்கு விஜய் வந்து என்னன்னா, அஃப்கோர்ஸ் அவரை வந்து 2-3 தடவை சந்திச்சிருக்கேன். சச்சின் ரிலீஸ் ஆன போது நான் அவருக்காக ஃப்ரண்ட் பேஜில் அப்போ சா என்ற எழுத்து உனக்கு ராசியான எழுத்து, சந்திரசேகர் சா முதல் எழுத்து, சங்கீதா சா முதல் எழுத்து, சஞ்சய் சா முதல் எழுத்து, சச்சின் சா முதல் எழுத்து, சரமாரி வெற்றிகளை குவித்து சச்சினே சினிமாவை அசத்து அப்படின்னு கொடுத்திருந்தேன். நான் சினிமாவை அசத்துன்னு, அவர் இப்போ அரசியல் அசத்துறன்ட்டு அங்கே போயிட்டார். ஸோ இப்போ பத்மபூஷன் அது நிறைய பேர் செலிப்ரேட் பண்ணுறாங்க. உங்களுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது சார் அதெல்லாம் பார்க்க? இவ்வளோ இது பண்ணியும் எதுக்கு வைஸ் இஸ் ட்ரைனிங் ஹிம்செல்ஃப்னு நான் நினைப்பேன். பட் அவருக்கு அது தீராத வேட்கையாக இருக்குது. இப்போ வந்து சமீபத்தில் வந்து அதில் வந்து சாதிக்கவும் ஆரம்பிச்சிட்டாரு. இந்த சூட்டு கோட்டு எல்லாம் போயிட்டு அந்த வாங்கும்பொழுதே ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் உங்களை பற்றி முரசொலியில் எழுதியிருக்காரு. அதுக்கு என்ன காரணம்? எப்போ கலைஞர் கஷ்டத்தில் இருக்காரோ அவருக்காக கவிதை கொடுத்துருக்கேன். அவருடைய பிறந்த நாளைக்கு நான் என்னைக்குமே கொடுத்ததில்லை. கலைஞர் அவர்கள் உங்களை பற்றி முரசொலியில் எழுதும்போது கண்ணீர் விட்டார். ஆமாம், அது வந்து முரசொலி மாறன் சார் வந்து இறந்த போது நான் அடுத்த நாளே அவருடைய பிரேதம் வந்து கலைஞர் வீட்டில் இருக்கும் பொழுதே நான் வந்து ஃப்ரண்ட் பேஜில் தினகரனில் மறுபடியும் வந்து கவிதை கொடுத்தேங்க. அதில் வந்து அவருக்கு அந்த 2 வரிகள் வந்து அவருக்கு ஒரு 10 வரி கவிதை. தாய் மாமன் பலருக்கு உண்டு, மாமனே தாயானது உனக்கு மட்டும்தான். ஆனால் அதுக்கப்புறம் இப்போ தொடர்ந்து நீங்கள் பாடல் எழுதாததுக்கு என்ன காரணம்? எழுதாததுக்கு காரணம் வந்து சினிமாவில் சாதிச்சவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா சினிமா மட்டுமே உலகம்னு சொல்லி சினிமாலேயே வந்து மூழ்கி இருக்கணுங்க. நம்ம ரெக்கார்டிங் தியேட்டரில் இருக்கும்பொழுது எனக்கு ஃபோன் வரும், நிலத்துக்குள்ளே யாரும் நுழைஞ்சிட்டாங்கன்ட்டு. இந்த மாதிரி இருக்கும்பொழுது உங்களுக்கு நிம்மதி இல்லைன்னு சொன்னால் அங்கே இருக்கும்பொழுது உலகத்தையே மறந்துடணும். அப்படி இருக்கவங்க தான் போராளியும் ஆக முடியும், சினிமாலையும் சாதிக்க முடியும். ஆனால் இப்போது திருப்பி அந்த நிலைமைக்கு வந்திருக்கேன். கண்டிப்பாக போய் திருப்பி மறுபடியும் எழுதுவேன். கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இன்னைக்கு நம்மோட பாடலாசிரியர் திரு வி இளங்கோ அவர்கள் நம்மோட இருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்களை பேசலாம். வணக்கம் சார். வணக்கங்க சார். இப்போ உங்களுடைய இந்த பாடல்கள் மஞ்சக்காட்டு மைனாவாக இருக்கட்டும், வாடி வாடி பாடலாகட்டும், நீங்கள் எழுதி இருக்கிறது வெகு சில பாடல்களில் அதில் மேக்ஸிமம் சாங்ஸ் வந்து ஹிட் சாங்ஸாக இருக்குது சார். அது இன்றைக்கி நாங்கள் கேட்கும்போது அவ்வளோ கூஸ் பம்ப்ஸாக இருக்குது. 2K கிட்ஸ் எல்லாம் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ இந்த லைன் அப்பில் சார் நீங்கள் பார்க்குறதுல இப்போ இன்னைக்கு பாட்டையும் 2K கிட்ஸ் எல்லாம் செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது எந்த பாட்டு ரொம்ப லைக் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறீங்க? இப்போ சமீபத்தில் வெளியான வாடி 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 கைப்படாத CD அந்த பாடல் தான் அதிகமாக கொண்டாடுறாங்க. தியேட்டரில் வந்து கமலா தியேட்டரில் நான் கேள்விப்பட்டேன் 2 லைன் வந்து பாடல் ஒலிக்கு தான், 2 லைன் வந்து சைலண்ட் ஆக்குறாங்களாம். அதை வந்து இவங்களே வந்து பாடுறாங்க, யூத்தே பாடுறாங்க, திருப்பி 2 லைன் போடுறாங்க. அப்படின்னும்பொழுது நம்ம பாடல் வரிகளை அவங்க மனப்பாடம் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ அன்றைக்கி CSK மேட்ச்சுக்கு போனால் ஸ்டேடியத்துலேயும் வந்து செப்பாக்கில் போடுறாங்க. அப்போது அந்த மாதிரி போடும்பொழுது நமக்கு சந்தோஷமாக தானே இருக்குதுங்க. அந்த சச்சின் ரீ-ரிலீஸ் அப்போவும் பெரிய ஒரு செலிப்ரேஷன். இப்போ தான் அதிகம். இன்ஃபேக்ட் முதல்ல ரிலீஸ் ஆன போது இருந்ததை விட இப்போ 10 மடங்கு அதிகமாக இருக்குது அதுக்கு வரவேற்பு. ஸோ அந்த மஞ்சக்காட்டு மைனா அதை பற்றி பேசலாம் சார். இப்போ மெயினாக நீங்கள் வந்து 2 எக்ஸ்ட்ரீம்ஸோட பேசி பழகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா விஜய் அவர்கள் இன்னைக்கு அரசியல் ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு வந்துட்டார் அப்படின்னு பார்க்குறோம்.
அஜித் அவர்கள் அவர் ரேசிங் அப்படின்ற ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டாரு. 2 பேருக்குமே பாட்டு எழுதியிருக்காங்க. அவங்களோட பழகுன அந்த விஷயம் அப்படின்றதெல்லாம் எப்படி இருந்தது சார்? முதல்ல எனக்கு அந்த மஞ்சக்காட்டு மைனா அந்த வாய்ப்பு எப்படி நீங்க வந்தீங்க? அதுல இருந்தே ஆரம்பிச்சு சொல்லலாம். மஞ்சக்காட்டு மைனா பொறுத்த வரைக்கும் எனக்கு சுப்பு பஞ்சு அருணாச்சலம் சார் சன்னு. அவரை வந்து எனக்கு சினிமா பிஆர்ஓ சிங்காரவேல் சார், அவர் வந்து சரத்குமார் சாருக்கு வந்து பிஆர்ஓவாக இருந்தார், நடிகர் சங்கம் பிஆர்ஓவாக இருந்தார். அவர் தான் சுப்பு அறிமுகப்படுத்தினார். சுப்பு வந்து எனக்கு சுப்பு அவங்க அப்பா தான் வந்து ராஜா சாரையே வந்து சினிமா கொண்டு வந்தது அன்னக்கிளி படத்தில். அதாவது சுப்பு என்னை நேராக யுவன் சங்கர் ராஜா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அறிமுகப்படுத்தி இந்த மாதிரி பாடல் எழுதணுன்ற மாதிரி சொன்னாங்க. அவர் யுவன் சங்கர் ராஜா உங்ககிட்ட இருக்க பல்லவியை கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 30-40 பல்லவி அவர்கிட்ட கொடுத்து வச்சுருந்தேன். அவர்கிட்ட கொடுத்த ஒரு வாரத்திலேயே எனக்கு வந்து நாராயணமூர்த்தி டைரக்டர் அவர்கிட்ட இருந்து அழைப்பு வந்தது. ஒரு பர்டிகுலர் பல்லவியை வந்து அவர் என்கிட்ட சொன்னார், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பெண்ணே பெண்ணே முத்து சரமே நிலவும் உன்னால் கவலைக்கிடமே. ஸோ இது நல்லா இருக்குது சார் இந்த கான்செப்ட், நீங்கள் வாங்க நம்ம வந்து டியூனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எழுதலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். நான் போனேன், யுவன் வந்து எனக்கு டியூன் கொடுத்தாருங்க. அப்படி உருவான பாடல் தான் அந்த மஞ்சக்காட்டு மைனா. இதில் நான் இன்னொரு விஷயம் சொல்லணும். அந்த மஞ்சக்காட்டு மைனா இந்த கொஞ்சி கொஞ்சி போனா அந்த 2 வரிகள் என் வரிகள் இல்லை. ஆமாம், அது வந்து யுவன் கொடுத்த டம்மி வேர்ட்ஸ். ஓகே, நான் அதுக்கு பல ஆப்ஷன்ஸ் கொடுத்தேன். அந்த 2 வரிக்கு மட்டும் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்தேன். எனது வந்து பூக்கள் பொதுக்குழு கூட்டும் நீ தலைமை தாங்க கேட்கும், அதுலேருந்து தான் எனது ஆரம்பிக்கும். ஏன்னா கொஞ்சம் பாலிட்டிக்ஸும் கொண்டு வரணும் அப்படிங்கிற எனக்கு ஒரு ஆசை அந்த பாடலுக்குள்ளே. இது அவர் யுவன் வந்து இது கொடுத்தாரு, நான் பல ஆப்ஷன்ஸ் தரேன். ஆனால் வந்து கேஆர்ஜி சார் அவர் தான் ப்ரொடியூசர், அவருடைய சன்னு தான் இன்சார்ஜாக இருந்தார். ஸோ அவருக்கு வந்து அந்த மஞ்சக்காட்டு மைனா ரொம்ப பிடிச்சி போச்சு. அதனால தான் ஒரு பேட்டியில் கூட சொல்லியிருப்பேன், மஞ்சக்காட்டு மைனா அது என் மைனா அல்ல, அது கவி பேரரசு வைரமுத்து அவர்களின் மைனான்னு சொல்லி. தில்லானா தில்லானா மஞ்சக்காட்டு மைனான்னு வரும் பாருங்க, அதை தான் இங்கே யுவன் வந்து டம்மி வேர்டாக கொடுத்தாரு. மஞ்சக்காட்டு மைனா என கொஞ்சி கொஞ்சி போனாங்கிறது. அந்த மைனா உங்க மைனா இல்லையா? அது என் மைனா இல்லை, அது வந்து வைரமுத்து சார் கிட்ட இருந்து நான் வந்து விலைக்கு வாங்கிட்டேன். உங்களுக்கு அந்த பாடல் எழுதணும் அப்படின்ற ஆர்வம் எதனால வந்து? இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், ரிலையன்ஸில் நான் வந்து என்டையர் கேரளா இன்சார்ஜாக இருந்தேன். அவங்களுடைய பாலிஎத்திலீன் பிவிசிலாம் வந்து கம்ப்ளீட்டாக மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவாக இருந்தேன். ஆனால் ரிலையன்ஸ் வேலையை உதறி தள்ளிட்டு நான் சினிமாவில் பாடல் எழுதணும்னு வந்தேன். எங்கள் அப்பா கூட ரொம்ப வருத்தப்பட்டார், என்னடா அப்போல்லாம் ரிலையன்ஸுங்கிறது பெரிய விஷயம், இப்போல்லாம் வேலை ஈஸியாக கிடைக்கும், அப்போ ரிலையன்ஸில் வேலை கிடைக்கணும்னு சொன்னால் பெரிய விஷயம், அப்போ ரிலையன்ஸ் வேலையை உதறி தள்ளிட்டு இந்த மாதிரி சினிமாவுக்கு போயிட்டியடா அப்படின்னு சொல்லுவாங்க. சார், உங்களுடைய இந்த ட்ராவல் அப்படின்னு கேள்விப்படும் போது ஒரு காலகட்டத்தில் அஜித் சார் வந்து உங்களுக்கு வழக்கமாகவே கால் பண்ணுறத வந்து வச்சுருந்தார் அப்படின்லாம், அது அந்த அளவுக்கு ஒரு நட்பு உருவாக என்ன காரணம், அது எப்படி தெரியும்? அவர் அஜித் பொறுத்த வரைக்கும் நான் கிட்டத்தட்ட ஒரு 35 வருஷமாக வந்து பார்க் ஷெரட்டன், அப்போல்லாம் வந்து அடையார் பார்க் ஹோட்டலில் இருந்தது. அவங்க பாபா ஷாப் ஆரம்பித்ததுலேருந்து நான் ஹேக்கெட் அங்கே பண்ணிப்பேன். அப்புறம் கொஞ்சம் வருஷம் கழித்து அஜித்தும் விஜயும் அங்கே வந்தாங்க. அவங்க ஹேக்கெட் அங்கே சுப்பிரமணியம்னு என்னுடைய ஹேர் ட்ரெஸ்ஸர். ஸோ இவங்க 2 பேரும் வரும்பொழுது சுப்பிரமணியம் என்ன சொன்னார், நான் அஜித் சார் கிட்ட உங்களை அறிமுகப்படுத்துகிறேன் சார், நீங்கள் அவர் எப்போ அப்பாயின்மெண்ட்டை சொல்கிறேன், நீங்கள் வந்துருங்க, அவரை பார்த்துருங்கன்னாரு. அப்போ ஒரு நாள் அஜித் என்னைக்கு ஹேர் கட்டுக்கு வராரோ நான் போயிருந்தேன், நான் அறிமுகப்படுத்திக்கிட்டேன். அப்போ அஜித்துக்காக நான் ஒரு கவிதை படித்தேன், அதை நான் உங்களுக்கு இப்போ படித்து காட்டுறேங்க. தலைமுடிக்காக சென்ற இடத்தில் தலையை சந்தித்தேன், தலைமுடிக்காக சென்ற இடத்தில் தலையை சந்தித்தேன், நட்சத்திரம் நீ என்பதால் உன்னை சந்தித்த இடம் கூட 5 நட்சத்திர ஹோட்டல், நட்சத்திரம் நீ என்பதால் உன்னை சந்தித்த இடம் கூட 5 நட்சத்திர ஹோட்டல். அஜித் நீ நடிகன் ஆனாலும் நிஜமானவன், அஜித் நீ நடிகன் ஆனாலும் நிஜமானவன், நீ வல்லவன் மட்டுமல்ல நல்லவன், ரகசியமாக பலருக்கு உதவும் அதிசயமானவன், தனித்துவம் உன் மகத்துவம் உன்னை நம்பியவர்களுக்கு நீயே மருத்துவம், தனித்துவம் உன் மகத்துவம் உன்னை நம்பியவர்களுக்கு நீயே மருத்துவம், பின்னணி இல்லாமல் திரையில் முன்னணிக்கு வந்தவன் நீ சிங்கம் உனக்கெதற்கு நடிகர் சங்கம். ஏன்னா அப்போல்லாம் நடிகர் சங்கத்துக்கு இவர் வர்றதில்லைன்னு ஒரு பேச்சு இருந்ததுங்க. அதனால தான் நீ சிங்கம் உனக்கெதற்கு நடிகர் சங்கம், மனதில் பட்டதை பட்டென்று செய்வாய், மனசாட்சி படியே தனியாக செல்வாய், சேனல்களை நம்பி நீ வாழ்வதில்லை, சேனைகளை நம்பி நீ வாழ்கிறாய், சேனல்களை நம்பி நீ வாழ்வதில்லை, சேனைகளை நம்பி நீ வாழ்கிறாய், தலை என்று அலையாய் வரும் நிலையான ரசிகர் கூட்டம், நீ வரலாறு படைத்த ராசியான சிட்டிசன்.
அவருடைய அந்த சினிமா பேரெல்லாம் கொண்டு வந்திருப்பேன். கார் விருதுகள் பல பெற்றவனே, கார் விருதுகள் பல பெற்றவனே, ஆஸ்கார் விருது பெற வாழ்த்துகிறேன். இதுதான் வந்து அஜித்துக்கு நான் கொடுத்த கவிதைங்க. நீங்க இதை படிச்சு காமிக்கும் போது அவருடைய ரியாக்ஷன் எப்படி இருந்தது சார்? ஆமா, அவர் வந்து ரொம்ப கொஞ்சம் ஷையா ஃபீல் பண்ணார். அதுக்கு பிறகு அப்போ உடனே அவர் சொன்னது என்னன்னா, இன்ஸ்டன்ட்டா அவர் சொன்னது, சார் ஐ வுட் லைக் டு ஹோஸ்ட் டின்னர் ஃபார் யூ அண்ட் யுவர் ஃபேமிலி, ஒய் டோன்ட் யூ ப்ளீஸ் கெட் தெம்னு சொன்னார். அப்புறம் ஏதோ ஒரு நம்ம வீல் மீட் டியூரிங் வீக்கெண்டுன்னு சொன்னாருங்க ஒரு நாள். அப்புறம் பாக் ஷெரட்டனுக்கு, அதே பாக் ஷெரட்டனுக்கு வர சொன்னார். அவர் வந்து இந்த டயட் கண்ட்ரோல்னால வெறும் சாலட் தான் சாப்பிட்டாரு. நாங்கள் வந்து வி ஹேட் புஃபே. ஸோ அதுதான் வந்து அவருடைய அந்த முதல் இது. அப்போ தான் வந்து என்னை கேட்டார், சார் நீங்கள் இப்போது என்னுடைய படத்தில் பாடல் எழுதணும் சார்ன்னு சொன்னார். சொல்லுங்கள், கண்டிப்பாக எழுதுறேங்க அஜித்துன்னு சொன்னேன். நான் சரண் கிட்ட சொல்லி விடுறேன் சார், நீங்கள் வந்து அசலுக்கு பாடல் எழுதணும்னு சொன்னார். நான் உடனே அவருக்கு சொன்னேன், சரண் அவரை பொறுத்த வரைக்கும் அவருடைய படத்தில் வந்து வைரமுத்து சார் தான் எழுதுவாருங்க. சரண், பரத்வாஜ், வைரமுத்து, இதுதான் அந்த காம்பினேஷன். சார் அப்போ நீங்கள் எனக்கு எழுத மாட்டீங்களான்னு கேட்டார். ஐயோ அப்படிலாம் இல்லைங்க, கண்டிப்பாக எழுதுகிறேன், அவர் கொடுத்தாருன்னா எழுதுறேங்க. என்ன நான் சொல்கிறேன் சார், நீங்கள் எழுதுவீங்க அப்படின்னா. அப்புறம் அடுத்த நாளே எனக்கு அஜித் ஃபோன் பண்ணார். சார் இதுதான் அவர் சரண் நம்பரு, யூ கால் அப் சரண் சார்ன்னு சொன்னார். நான் வந்து இதில் முக்கியமாக என்ன, இவர் எந்த அளவுக்கு அஜித் வந்து ஜெனுவனான பர்சனுங்கிறதுக்காக சொல்கிறேன். நான் ஃபோன் பண்ணுறேன் அவருக்கு, சரணுக்கு, இளங்கோ சார் சொல்லுங்கள் அப்படிங்கிறார். அப்போது நான் அவர் சரணை முன்ன பின்ன நான் பார்த்ததில்லை. ஆனால் அவர் வந்து இவர் சொல்லி என் நம்பரை கொடுத்து அவர் ஃபீட் பண்ணிக்கிட்டார். சொல்லுங்கள் இளங்கோ சார்ன்னு சொன்னார். இந்த மாதிரி இவங்களை வந்து பார்க்கணுங்க, அஜித் சொல்லியிருக்காரு. என்னென்ன சிவாஜி ப்ரொடக்ஷன்ஸ் ஆஃபீஸுக்கு வாங்கன்னு சொன்னார். சிவாஜி ப்ரொடக்ஷன்ஸ் ஆஃபீஸ் லாயட்ஸ் ரோட் அங்கே போனேன். போன உடனே சரண் வந்தார். என்கிட்ட என்ன சொன்னார், இளங்கோ சார் அஜித் சொன்னார், ஆனால் நான் எப்பயுமே வைரமுத்து சாருக்கு தான் கொடுப்பேன், அது எனக்கு அவர் நிறைய விஷயம் ஹெல்ப் பண்ணியிருக்காரு சார், ப்ரொடியூசராக இருந்தப்போ ஃபினான்ஷியர்லாம் கூட ஏற்பாடு பண்ணுவார். இதை தாங்க நான் சொன்னேன், நான் அவர் அஜித் சார்கிட்ட சொன்னேன், அஜித்கிட்ட இந்த மாதிரி நீங்கள் வந்து வைரமுத்து சாருக்கு தான் எப்பயுமே கொடுப்பீங்கன்ட்டு. அவர் தான் இல்லை நான் சொல்கிறேன் நீங்கள் போய் எழுதுங்கன்னு சொன்னார். அவர் அதோட விடலை, மறுபடியும் ஏகன்னு ஒரு படம் பண்ணார். அது ஏற்காடில் மான்ஃபட் ஸ்கூலில் நான் படித்த ஸ்கூலில் ஷூட் பண்ணாங்க. அதுக்கு வந்து திருப்பி ராஜசுந்தரம் மாஸ்டர் டிரெக்டர் அவர்கிட்ட சொல்லிவிட்டார், சார் நீங்கள் போங்க, ஐங்கரன் ஆஃபீஸில் இருப்பார், நான் சொல்லிட்டேன்னாரு. நான் போய் ராஜசுந்தரம் மாஸ்டர் எதிரில் உட்கார்றேன். அவர் கேட்ட முதல் கேள்வி இதுதான் கேட்டார், அஜித்தை எத்தனை வருஷமாக அவங்களுக்கு தெரியும்னு கேட்டார். 1 வருஷமாக தாங்க தெரியும்ண்ணா. என்ன ஒரு 10 வருஷம் 20 வருஷம் பழகின மாதிரி உங்களுக்காக 10 நிமிஷம் பேசுகிறாருங்க என்கிட்ட அப்படின்னாரு. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஐ வாஸ் ரியலி ஹி ட்ரைட் ஹெல்பிங் மீ, ரொம்ப ஜெனுவனாக ஹெல்ப் பண்ணணும்னு பார்த்தாரு. அப்புறம் அசல் ரிலீஸ் ஆன போது எனக்கு வந்து நீங்கள் போயிட்டு தியேட்டரில் பார்த்துட்டு வந்து எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சார்ன்னு சொன்னார். நான் இதுக்காக மாயாஜாலில் டிக்கெட் வாங்கி போயிட்டு என் ஃபேமிலியோடு பார்த்துட்டு நான் அவருக்கு அஜித்துக்கு வந்து ஃபீட்பேக் கொடுத்தேன். நான் எப்பயுமே ஹானஸ்ட் ஃபீட்பேக் தான் கொடுப்பேன். நான் சொன்னேன், நீங்கள் உங்கள் ரோலை பிரமாதமாக பண்ணியிருக்கீங்க, பட் த மூவி வாஸ் நாட் வெரி இம்ப்ரெசிவ்ங்கன்னு சொன்னேன். ஸோ நான் வந்து அவர் அஜித்தை சந்தித்த போது அதுக்கு முன்னாடியே நான் அஜித்துக்கு பாடல் எழுதிட்டேன். ஏன்னா நீங்கள் அவர் சந்திக்கிறதுக்கு முன்னாடியே அவருக்காக பாட்டு எழுதிட்டீங்க. ஆமாம், எழுதிட்டேங்க. ஆனால் அதை பற்றி நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டீங்களா சார்? நான் சொன்னேன் இந்த மாதிரி, பொதுவாக பலருக்கு 10 மாதம் அப்படியா சார் என்னாரு, நான் உங்களுக்காக அவருக்கே ஒரு சர்ப்ரைஸாக இருக்கும். ஆமாம், நான் எழுதினேன். அஜித் நீங்களும் ஸ்னேகாவும் அந்த ஜனா படத்தில் அவருக்கு வந்து அவருடைய படத்துக்கு நீங்கள் எழுதணும்னு தான் ஆசைப்படுறாரு. ஆனால் ஆல்ரெடி எழுதியாச்சுன்றது அவருக்கு ஒரு சர்ப்ரைஸாகவும் சந்தோஷமாக வருது. நான் சொன்னேன், நான் ஏற்கனவே எழுதியிருக்கேங்க, இந்த பாடல் நான் எழுதினதுன்னு சொன்னேன். அப்புறம் அது இல்லாமல் அவருக்கு இன்னொரு ஆச்சரியம் என்னென்னா, நான் உங்கள் படத்தில் நடிச்சிருக்கேன்னு சொன்னேன். எந்த படம்னு சொன்னார், சிட்டிசனில் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டராக வருவேன் அப்படின்னாருங்க. சார் இப்போது ஒரு கட்டத்தில் ரெகுலராக அவர் பேசிகிட்டு இருந்தார் அஜித் சார் அப்படின்னா என்னெல்லாம் பேசிக்குவீங்க சார்? நிறைய பாசிட்டிவிட்டி அவருடைய பேச்சில் வந்து. அவர் தோ ஹி இஸ் 5 years younger to me, எனக்கு வந்து அவர் அட்வைஸ் பண்ணுவாருங்க, சார் இளங்கோ சார் எப்பயுமே பாசிட்டிவாக இல்லைங்க, பாசிட்டிவ் எனர்ஜி ரொம்ப முக்கியம் சார் நம்ம சக்சீட் பண்ணுறதுக்கு. ரெண்டாவது, நீங்கள் சினிமா புகழை பெருசாக நினைக்கிறீங்க இளங்கோ சார், சினிமா புகழ் வந்து நிலையானது கிடையாது, உங்களுக்கு எது ரியல் ஹாப்பினஸ்ன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் லைஃப்பில் அப்படின்னாரு. என்னங்க எதுங்க அப்படின்னேன். உங்களுடைய வயசான அப்பா அம்மா, உங்களுடைய சில்ட்ரன், உங்கள் ஒய்ஃப், அவங்கள கூட்டிகிட்டு ஒரு ஹாலிடே போங்க சார், அதில் கிடைக்கிற சந்தோஷம் அந்த சினிமாவில் கிடைக்காது சார். அவரே சொல்கிறார். அதாவது உச்சத்தில் இருக்கவர் அந்த சமயத்தில் அவர். ஆமாம், அல்டிமேட் ஸ்டார். இப்போ தான் அந்த பட்டத்தை எடுத்துட்டாரு. அவர் சொல்கிறார், சினிமா புகழை வந்து நீங்கள் பெருசாக நினைக்கிறீங்க, அந்த மாதிரி நினைக்காதீங்க, உங்கள் குடும்பத்தோடு நீங்கள் ஒரு ஹாலிடே போங்க, அதில் கிடைக்கிற உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இதில் கிடைக்காது, இதெல்லாம் நிலையான புகழ் இல்லை, இதை பெருசாக நினைக்காதீங்கன்னு சொல்லி எனக்கு அட்வைஸ் பண்ணார். இதை தாண்டி பாலிடிக்ஸ் அந்த மாதிரி எல்லாம் பேசினது உண்டா சார்? அதில் அவருடைய ஒப்பீனியன்? இப்போ வந்து கலைஞரும் அவங்க ஜெயலலிதா அம்மாவும் இருந்த சமயம், சார் தேர் 2 stalwarts சார், அவங்க இருக்கும்போது நம்ம எதுக்கு சார் அதிலெல்லாம்,
ஐம் ஜஸ்ட் அன் ஆக்டர் சார், தேர் ஸ்டால்வர்ட்ஸ், தேல் டேக் கேர் ஆஃப் த ஸ்டேட் சார், நான் எதுக்கு சார் பாலிடிக்ஸுக்கும் எனக்கு என்ன சார் அப்படி. ஸோ அதுலாம் அதான் அவர் நம்ம இதான் ட்ராக் இதில் தான் இருக்கணும். இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் அவாய்ட் பண்றாரு இல்லையா சார்? ஆமாம் ஆமாம், அவரு ஓகே, அதாவது அவரோட இஷ்டம் தான். ஆமாம். பட் அதுக்கான ரீசன் அப்படின்றது ஏதாவது? நான் ஒரு தடவை என்னுடைய டாக்டர் சலங்கை பூஜான்னு நினைக்கிறேன், அதுக்கு ஏதோ அவரை கூப்பிட்டேன் நான் 10 வயசு அப்போ என் டாக்டருக்கு ஏதோ கூப்பிட்டேன். அப்போவே சொன்னார், சார் யூ கால் மீ, வீட்டுக்கு வர சொல்லுங்கள், நானும் ஷாலினியும் வீட்டுக்கு வரோம், ஃபங்க்ஷனுக்கு மட்டும் எதுவும் கூப்பிட்றாதீங்க சார்ன்னு சொன்னார். இன்னொரு விஷயம் நான் இதில் சொல்லணுங்க, அவருக்காக நான் இப்போ இந்த கவிதையை கொடுத்தேன் இல்லைங்களா, நான் பொதுவாக வந்து கலைஞருக்கு கிட்டத்தட்ட ஒரு 40 கவிதை வந்து தினகரன், தினத்தந்தி, மாலை முரசு, மாலை மலரில் கொடுத்துருப்பேன். சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் சாருக்காக ஒரு 20-25 கவிதை இந்த மாதிரி ஃப்ரண்ட் பேஜில் கொடுத்துருப்பேங்க. விஜய்க்கும் கொடுத்துருக்கேன். என்கிட்ட அஜித் சொன்னது, தயவு செய்து எனக்காக எந்த பேப்பர்லேயும் நீங்கள் கவிதை கொடுக்கக்கூடாது சார்ன்னு சொன்னார். என் பேரில் அன்பு வச்சுருக்கீங்களா, நம்மளோட இருக்கட்டும், நீங்கள் வெளியே வந்து இதை வந்து கவிதையாக கொடுக்கறது, செலவு பண்ணுறது எனக்காக அதை தயவுசெய்து பண்ணாதீங்கன்னு சொன்னார். ஸோ இது நான் அவருக்கு நேரில் படிச்சினே தவிர அஜித்துக்காக நான் ஒரு தடவை கூட வந்து பேப்பர்லலாம் கொடுத்தது இல்லைங்க. ஸோ இப்போ பத்மபூஷன் அது நிறைய பேர் செலிப்ரேட் பண்ணுறாங்க, உங்களுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது சார் அதெல்லாம் பார்க்க? இல்லை, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இஸ் அ வெரி டிக்னிஃபைடு பர்சன் இன் சினிமா ஆக்சுவலாக. அண்ட் அது மல்டி ஃபேசட்டட் பர்சனாலிட்டியாக இருக்கார். இவ்வளோ இது பண்ணியும் எதுக்கு வைஸ் இஸ் ட்ரைனிங் ஹிம்செல்ஃப்னு நான் நினைப்பேன். பட் அவருக்கு அது தீராத வேட்கையாக இருக்குது. இப்போ வந்து சமீபத்தில் வந்து அதில் வந்து சாதிக்கவும் ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ த வே ஹி கேரிஸ் ஹிம்செல்ஃப், அந்த த வே ஹி வேர்ஸ் தட், அந்த சூட்டு கோட்டு எல்லாம் போயிட்டு அந்த வாங்கும்பொழுதே ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ இப்போ அஜித் சார் பற்றி சொன்னீங்க, அவர் ரேசிங் அந்த எக்ஸ்ட்ரீம் போயிட்டார். இப்போ விஜய் சார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் சார். இன்றைக்கி நம்ம பார்க்குற ரோட் ஷோ கோயம்புத்தூரில், மதுரையில் ரோட் ஷோவே இல்லை, அவ்வளோ பயங்கரமாக இருக்குது. ஸோ அவர் கூட பழகின அனுபவம் எப்படி இருந்தது? விஜய் வந்து நான் முதல்ல வந்து சச்சின் படத்தில் பாடல் எழுதணும்னு நான் ரொம்ப நாள் வந்து பாடல் எழுதணுங்கிறதுக்காக தானு சார் போயிட்டு பார்த்துக்கிட்டு அவர் ஆஃபீஸில் சான்ஸ் கேட்டுக்கிட்டு இருப்பேன். நான் தானு சாரை பற்றி ஒரு கவிதை கொடுத்து தானு சார் வந்து அதை டிஸ்பிளே பண்ணி வச்சுருப்பார் அப்போல்லாம் அவருடைய அந்த டேபிளில். ஸோ நான் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருப்பேன். ஏதோ ஒரு காரணத்தினால அது அப்படியே தள்ளி போய்கிட்டே இருந்தது. இது வந்து எனக்கு சன் டிவியில் தம்பிதுரைன்னு ஒரு நண்பர், இப்போ கலைஞர் டிவியில் இருக்கார், அவர் தான் என்னை வந்து நான் சொல்லி விடுறேன் இளங்கோ சார்ன்னு சொல்லி விஜய்க்கு பேசி என்னை விஜய்கிட்ட அனுப்பி வச்சார். கேம்பகோலா இப்போ வந்து ஐடிசி கிராண்ட் ஷோலா வந்து அது இருக்குதுங்க. அப்போ வந்து அது எம்டி கிரவுண்டு, கேம்பகோலா பில்டிங்னு சொல்லுவாங்க. அங்கே தான் வந்து கேரவனில் சச்சினுடைய ஐ திங்க் ஷூட்டிங் நடந்துக்கிட்டு இருந்ததுங்க. அப்போது நான் போயிட்டு கேரவனில் பார்த்தேன் விஜயை. தம்பி சொன்னாருங்க, உங்களுக்கு என்ன பாடல் வேணும் இளங்கோ சார் சொல்லுங்கன்னு சொன்னார். நான் சொன்னேன், எனக்கு மெலடி எழுத தாங்க பிடிக்கும், ஆனால் வந்து என்னுடைய பையன் வந்து 8 வயசோ அப்போ 10 வயசோ, என் பையன் சின்ன பையனாக இருந்தான். அவன் வந்து உங்களுடைய பாடல் 2-3 பாடல் இருக்குது. ஒன்று ஆஃப்கோர்ஸ் அந்த மெல்லினமேன்னு ஒரு ஷாஜஹான், அந்த பாடல் ரொம்ப ரசிப்பான். அதை விட இன்னொரு பாட்டு அதிகமாக ரசிக்கிறாங்க. எந்த பாட்டுன்னு கேட்டார். பச்சை புடவை ஒத்து பார்க்குது, புருஷன் கூட இருந்தவன் என்ன பார்க்குது, கொக்கோ கோலா ப்ரௌனு கலருடா அப்படிங்கிற ஒரு பாட்டு. இதை வந்து என் பையன் ரொம்ப ரசிக்கிறாங்க. அதனால் எனக்கு அந்த மாதிரி ஏதாவது சாங் கானா சாங் இருக்குது நம்ம படத்தில், நான் தேவி கிட்ட சொல்கிறேன், நீங்கள் எழுதுங்கன்னாரு. அப்புறம் அவர் தான் தேவி ஸ்ரீ பிரசாத் கிட்டேயும் ஜான் மகேந்திரன் கிட்டேயும் சொல்லி அப்படி கிடைச்சது தான் அந்த பாட்டுங்க. ஓகே, கொக்கோ கோலா சாங் வந்து வச்சு இன்ஸ்பிரேஷனா? ஆமாம், என்னுடைய பையனுக்கு அது பிடிக்கும், அதனால் நான் வந்து ஸோ இது கானாவை பற்றியே கானான்னு சொன்னார். தேவி எனக்கு சொன்னதே இது கானாவை பற்றியே கானா எழுதணும் சார், கானா பாட்டினுடைய புகழ் எழுதணும் அப்படின்னு தேவி சொன்னார். டியூன் கொடுத்துட்டாரு. இதுக்கு முன்னாடி ஜான் மகேந்திரன் என்னை கூப்பிட்டு தானு சார் ஆஃபீஸில் வச்சு சிச்சுவேஷன் சொல்லிட்டார். அவர் வந்து இந்த மாதிரி அவர் மெயினாக எனக்கு சொன்னார்னா ஜாலியாக இருக்கணும், ஃபீல் குட் சாங்காக இருக்கணும், சிலதெல்லாம் கொண்டு வாங்க. இந்த மாதிரி சில பசங்க இருப்பானுங்க, அவனுங்க வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து ஒரு டீ கடையில் போயிட்டு பன்னு சாப்பிட்டுட்டு இருப்பானுங்க. அந்த வழியாக ஒரு அழகான 2 ஃபிகர் போச்சுன்னா, ஹே ஹவு கம் பிஸா ஹட், யா லெட்ஸ் கோ டு பிஸா ஹட் அப்படி பேசி இங்கிலீஷே தமிழ் வந்து இங்கிலீஷ் ஆகிடும். அப்புறம் பேசுகிறதுலாம் பிஸா ஹட் இப்படி தான் பேசுவானுங்க. ஸோ அதெல்லாம் கொண்டு வாங்கினாரு. ஸோ அந்த வரிகள்லாம் கொண்டு வந்திருப்பேன் நான். ஆனால் இதில் வந்து என்னென்னா, நான் எனக்கு கொடுத்த வரிகள் டம்மி வரிகள். நான் அதான் சொல்லுவேன், ராஜா சாருக்கு தான் நான் முதல்ல பாடல் எழுதியிருக்கேன். அவர் எப்பயுமே தத்தகாரம் கொடுப்பாரு, டம்மி வேர்ட்ஸ் கொடுக்க மாட்டார். துக்கு 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 ஜா தத்த துக்கு துக்கு ஜா அப்படி தான் கொடுப்பாரு. இவங்கெல்லாம் எப்படின்னா டம்மி வேர்ட்ஸ் கொடுப்பாங்க. நான் சொன்னேன் இல்லைங்களா, யுவன் சங்கர் ராஜா மஞ்சக்காட்டு மைனான்னு கொடுத்தாருன்ட்டு, அந்த மாதிரி இவர் வாடி 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 லேடி லேடி லேடின்னு கொடுத்தாரு. நான் அப்போ வந்து வாடி 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 ஜானி வாக்கர் மூடி, அது போதைங்கிறதுனால ஜானி வாக்கர் மூடின்னு ஒன்று கொடுத்தேன். வாடி 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 கைப்படாத சீடின்னு ஒன்று கொடுத்தேன். ஸோ இது ஜானி வாக்கர் மூடி வந்து தேவி ஸ்ரீ பிரசாத்துக்கு பிடிச்சி போச்சு, இதை வச்சுக்கலான்னு சொன்னார். ஜான் மகேந்திரன் ஊட்டியில் இருக்கார் ஷூட்டிங்கில்.
இல்லை, ஐ லைக் தட் கைப்படாத சிடி, நியூ கான்செப்ட். அதாவது ஒரு பொண்ணு வந்து அது உங்களுக்கு சிடியில் கைப்பட்டால் கீரல் விழுந்துடும் இல்லைங்களா? ஆனால் இது அதனால அவ்வளோ பியூர் கைப்படாத சிடி, அந்த கான்செப்டில் நம்ம எழுதுனோம். இது பிரசாந்த் அப்பா கூட என்ன ஒரு நாள் எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, யார் எழுதுனதுன்னு பார்த்தேன், நீங்கள் தான் எழுதுனீங்களா அப்படின்னாரு. இப்போ அஜித் சார் கூட பேசி பழகிறதுக்கான வாய்ப்பு இருந்தது இல்லையா சார்? அந்த மாதிரி விஜய் சார் கூட பேசுறதுக்கு பழகிறதுக்கு? விஜய் வந்து என்னென்னா, அஃப்கோர்ஸ் அவரை வந்து 2-3 தடவை சந்திச்சிருக்கேன். அவருடைய பர்த்டேக்கெலாம் அவர் வீட்டுக்கு போயிருக்கேன் ஒன்ஸ் ஆர் ட்வைஸ். குட்லக் தியேட்டருக்கு சச்சின் படத்தினுடைய ப்ரிவ்யூ தான் பார்க்க போகிறேன். அப்போது விஜய் வந்து இது வண்டியில் வராரு. என்னை பார்த்த உடனே நான் ரோட்டில் நடந்து போகிறேன், டக்குன்ட்டு என் பக்கத்தில் பிரேக் அடித்து ஹலோ இளங்கோ சார் அப்படின்னு சொன்னார். தோ இஸ் அ வெரி ரிசர்வ்ட் பர்சன். அப்போ பேசியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஒரு லைம் லைட்டில் எக்ஸ்ட்ரீமில் இருக்கிற ஹீரோஸ் எல்லாம் அந்த ஒரு ஃப்ரெண்ட் ஜோன் அப்படின்றதே ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடாக தான் வச்சுருக்க முடியும்ல சார்? ஏன்னா அந்த மாதிரி அப்போ அஜித் சாரும் நம்ம அப்படி தான் பார்க்குறோம். அப்போ எப்படி உங்களுக்கு பிடிக்கிற காரணம் என்னவா இருந்தது? இல்லை, அஜித் என்கிட்ட என்ன சொல்லுவார்னா, எனக்கு ஐ லைக் யூ பிகாஸ் யூ ஆர் நாட் ஒன்லி அ லிரிசிஸ்ட், யூ ஆல்சோ அன் அட்வொகேட்னு சொல்லுவார். ஓகே, அவருக்கு அது மேலே ஒரு யூ ஆர் ஆல்சோ அன் அட்வொகேட் அண்ட் லிரிசிஸ்ட், தட்ஸ் வை ஐ லைக் யூன்னு சொல்லுவார். ஐ மீன் ஐ கான் கால் மை செல்ஃப் அ க்ளோஸ் ஃப்ரெண்ட். நான் நெருங்கிய நண்பர்லாம் சொல்ல முடியாது, பழகியிருக்கேன், இவங்களோடலாம் பழகியிருக்கேன்னு தான் சொல்ல முடியும். அது அவர் விஜயை பொறுத்த வரைக்கும் அவருடைய படம் அந்த சச்சின் ரிலீஸ் ஆன போது நான் அவருக்காக ஃப்ரண்ட் பேஜில் தினத்தந்தியில் சென்னை செங்கல்பட்டு, அப்போ சென்னை செங்கல்பட்டே தினத்தந்தியில் வந்து சின்ன ஆடு வரணும்னால 25,000 ரூபா. நான் சொல்கிறது 2005 2006 ரிலீஸ் ஆச்சு சச்சின். அப்போது சா என்ற எழுத்து உனக்கு ராசியான எழுத்து, சா என்ற எழுத்து உனக்கு ராசியான எழுத்து, சந்திரசேகர் சா முதல் எழுத்து, சங்கீதா சா முதல் எழுத்து, சஞ்சய் சா முதல் எழுத்து, சச்சின் சா முதல் எழுத்து, சரமாரி வெற்றிகளை குவித்து சச்சினே சினிமாவை அசத்து அப்படின்னு கொடுத்துருந்தேன். நான் சினிமாவை அசத்துன்னு, அவர் இப்போ அரசியல் அசத்துறன்ட்டு அங்கே போயிட்டார். ஸோ அதான் நான் சொன்னேன், 2 பேரும் 2 விதமாக இருக்காங்க, 2லையுமே சக்ஸஸ்ஃபுல்லாக மூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது. முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் உங்களை பற்றி முரசொலியில் எழுதியிருக்கார், அதுக்கு என்ன காரணம் சார்? நான் கலைஞருக்கு வந்து அவருடைய எப்போ கலைஞர் கஷ்டத்தில் இருக்காரோ அவருக்காக கவிதை கொடுத்துருக்கேன். அவருடைய பிறந்தநாளைக்கு நான் என்றைக்குமே கொடுத்ததில்லை. கலைஞரை சிறைப்படுத்தின போது அவருக்காக கவிதை கொடுத்தேன். சந்தோஷப்படும் போது, ஏன்னா நிறைய பேர் வந்து பிறந்த நாளுக்காக ஒரு வாழ்த்து செய்தியாக தான் அது இருக்கும். அது 10ஓட 11 வரும். அவர் சிறையில் இருக்கிற அன்னைக்கு வந்து ஃப்ரண்ட் பேஜில் தினகரனில் வந்து சிங்கத்திற்கும் ஈக்களின் தொல்லை உண்டு தங்க தலைவா அதுதான் உனக்கும் இன்று, புயலை சுவாசிக்கும் நீ எரிமலை ஊற்று, துயரை கொடுக்குமா உனக்கு ஆடி காற்று, உன் மீது கற்களை வீசினால் வீடு கட்டி விடுவாய், உன் மீது சொற்களை வீசினால் பாட்டு கட்டி விடுவாய், பரிதாப நிலை என்று இதை அறியாத சிலருக்கு என் மனிதாபிமானத்தால் என் அனுதாபம் அவருக்கு, இது வடுகப்பட்டிக்கும் திருக்குவளைக்கும் கடமைப்பட்ட ஒரு செங்கல்பட்டுக்காரன் வடித்த கவிதை அல்ல இரத்த கண்ணீர் அப்படின்னு கொடுத்துருந்தேன். இது வந்து கலைஞர் கருவூலத்தில் அறிவாலயத்தில் ஒரு 15 நாள் பப்ளிக் வியூக்காக வச்சுருந்தாங்க இந்த கவிதையை. அவர் எழுதும் போதே அதாவது கலைஞர் அவர்கள் உங்களை பற்றி முரசொலியில் எழுதும் போது கண்ணீர் விட்டார் அப்படி? ஆமாம், அது வந்து முரசொலி மாறன் சார் வந்து இறந்தபோது நான் அடுத்த நாளே அவருடைய பிரேதம் வந்து கலைஞர் வீட்டில் இருக்கும் பொழுதே நான் வந்து ஃப்ரண்ட் பேஜில் தினகரனில் மறுபடியும் வந்து கவிதை கொடுத்தேங்க. அதில் வந்து அவருக்கு அந்த 2 வரிகள் வந்து அவருக்கு ஒரு 10 வரி கவிதை. தாய் மாமன் பலருக்கு உண்டு, மாமனே தாயானது உனக்கு மட்டும்தான். தாய் மாமன், ஏன்னா தோளில் போட்டு வளர்த்தேன் மாறனன்னு அடிக்கடி மேடையெல்லாம் சொல்லுவார். தாய் மாமன் பலருக்கு உண்டு, மாமனே தாயானது உனக்கு மட்டும்தான். முதுமை முழுமையாகும் முன் ஏனங்களை விட்டாய், மல்லிகை பூவை ஏன் பூ இழக்க வைத்தாயின்னு கேட்டிருப்பேன். அவங்க மல்லிகா மாறன் இல்லைங்களா, மல்லிகை பூவை ஏன் பூ இழக்க வைத்தாயின்னு கேட்டிருப்பேன். அடுத்த நாள் நான் தினகரன் வாங்கிட்டு இருந்தேன். அது முரசொலியில் என்ன அவர் கடிதம் எழுதுகிறாரோ அது அப்படியே தினகரனில் வரும். அது பார்த்தா உடன்பிறப்பே கவிஞர் வி இளங்கோ என்பார் எழுதிய கவிதையில் தாய்மாமன் பலருக்கு உண்டு, மாமனே தாயானது உனக்கு மட்டும்தான் என்ற வரிகளை படித்த பிறகு மேற்கொண்டு வரிகளை என்னால் படிக்க முடியவில்லை. என் கண்களில் அருவியாக கண்ணீர் கொட்டியது. இந்த தாயை விட்டு பிரிய மனமில்லாமல் தானே 300 நாட்களுக்கும் மேலாக இயற்கையோடு போராடிவிட்டு இயற்கைக்கே வெற்றியை தந்து விட்டாய் அப்படின்னு எழுதியிருந்தார். நான் உடனே கனிக்கு ஃபோன் அடித்தேன். அப்போ கனி சொன்னாங்க, ஏதோ உங்களுக்காகவே எழுதுன மாதிரி இருக்குது கடிதம். ஆமாம், நான் கூட கவனித்தேன் அப்படின்னு சொன்னாங்க. நிறைவா சார், இந்த அஜித் சாருக்கு நீங்கள் எழுதி கொடுத்தது அந்த ஃபங்க்ஷனில் அவர் பேசுகிறாரு, பட் அது பின்னாடி அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் ஒரு கான்ட்ரவர்சி ஆச்சு. அங்கே என்ன நடந்தது, என்ன எழுதி கொடுத்தீங்க? நான் எழுதி கொடுத்தது வந்து கலைஞரை பற்றி ஒரு கவித்துவமாக எழுதி கொடுத்தேன். அவர் வந்து இந்த இப்போது தான் வந்து அது
டாக்குமெண்ட் ஆக்கி கொடுத்துருக்காங்க. இந்த சினிமாக்காரங்களுக்கெல்லாம் வந்து இந்த தொழிலாளர்களுக்கெல்லாம் இடம் கொடுத்தாரு இல்லைங்க, ஒரு 100 ஏக்கர் ஏதோ கொடுத்தாருங்க. அதை பற்றி அதாவது இளங்கோவடிகள் என்ன பண்ணுவார், ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும்னு சொல்லி தான் சிலப்பதிகாரமே ஆரம்பிச்சிருப்பார். அதனால் வந்து இளங்கோவடிகள் அதாவது இப்போ இது ஜென்ரலாக என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லாரும் வந்து ஒருத்தருக்கு வந்து விளம்பரம் கொடுக்குறாங்க ஒரு பர்த்டேக்குன்னா வாழ்த்த வயதில்லை வணங்குகிறேன்னுவாங்க. என்னுடைய கான்செப்ட் என்னென்னா வாழ்த்த வயசே தேவையில்லைங்கிறேன். ஏன்னா ஞாயிறு போற்றுதும்னு சூரியனை கடவுளாக வணங்குறாங்க. ஞாயிறு போற்றுதும்னு ஞாயிறை வாழ்த்திட்டு தான் வந்து சிலப்பதிகாரத்தை இளங்கோவடிகளே ஆரம்பிக்கும் பொழுது, ஸோ இவர் உதயசூரியனும் கலைஞரும் வந்து ஒன்றுக்கு ஒன்று. அதனால் நீயே ஞாயிறு உதயசூரியன் அப்படிங்கிற மாதிரி அந்த கான்செப்டில் தான் அவரை வாழ்த்தி இந்த மாதிரி நீங்கள் வந்து திரையுலகத்துக்கு இப்படி பண்ணியிருக்கீங்கன்ட்டு வரிகள் எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை, எழுதி கொடுத்தேன். அதை எழுதி அவர் வந்து அதை ஏன்னா அஜித் வந்து நல்லா பேசக்கூடியவர். ஒரு கவித்துவமாக எடுக்கும்போது நம்ம எழுதி கொடுக்குறோம், வேறு ஒன்றும் இல்லை. நான் அவர் பேச தெரியாத நம்ம எழுதி கொடுக்கல. ஒரு நண்பர் கேட்குறாரு, எழுதி கொடுக்குறோம். அவர் வந்து அதை படித்தார். அதுக்கு பிறகு வந்து அவர் மனசில் இருக்கிறதெல்லாம் பேசினேன்னு சொல்லி எனக்கு நான் அந்த ஃபங்க்ஷனுக்கு போகல. எனக்கு நைட்டு ஒரு 12 மணிக்கு ஃபோன் பண்ணார். இளங்கோ சார் நான் பேசினேன், ரஜினி சார் எழுந்து கை தட்டினார் அப்படின்னு சொன்னார். அப்போ ரொம்ப அப்போ நல்லா இருந்திருக்கும் அஜித்னு சொன்னேன். ஆனால் என்ன நடந்ததுன்னு தெரியும் போது உங்களுக்கு அது எப்படி இருந்தது சார்? ஆமாம், ஆமாம், நான் ஒரு 2 டேஸ் கழித்து ஒரு பேட்டி வந்தது இதில் தினகரனில், கேள்வி பதில் வந்தது. அதில் வந்து கலைஞரை கேட்டிருந்தாங்க, 50 ஆண்டு காலம் சினிமாவில் நிலைத்து நிற்பதற்கு என்ன காரணம்னு கலைஞரை கேட்குறாங்க. கலைஞர் வந்து நான் என்ற தல கணம் எனக்கு கிடையாது அப்படின்னு ஒரு. ஸோ அப்போ வந்து சிஎம் வாஸ் ஹர்ட்டுங்கிறது எனக்கு தெரிஞ்சிச்சு. அஜித் வந்து இன்டென்ஷனலாக வந்து சொல்லலை. அவர் பாவம் இவரை ஹர்ட் பண்ணணுங்கிறதுக்காக பேசலை, ஆனால் அவர் ஹர்ட் ஆகிட்டார். அப்போ நான் அவர் அஜித்கிட்ட சொன்னேன், நீங்கள் போய்ட்டு மன்னிப்பு கேட்டுருங்க, உங்கள் மனசில் அப்படி இல்லைன்னும் பொழுது நீங்கள் போய் கேட்டுருங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் ஐ திங்க் மன்னிப்பு கேட்டார். ரஜினி சார் சொல்லி போய் அதுக்கப்புறம் கேட்டாருங்க, மன்னிப்பு கேட்டார். ஒரு நிறைய அனுபவம் சார். ஏன்னா நீங்கள் ஒரு எண்ணத்தோட சினிமாவுக்குள்ள பயணத்தை கொண்டு வரணும்னு வர்றீங்க, அதுவும் நடக்குது. ஆனால் அதை விட இந்த மாதிரி பழக்கங்கள், பேசுறது, பழகிறது, இதெல்லாம் நடக்கிறது அப்படின்றது அதுவுமே ஒரு பெரிய விஷயம் தான் இல்லையா சார்? ஸோ ஆனால் அதுக்கப்புறம் இப்போ தொடர்ந்து நீங்கள் பாடல் எழுதாததுக்கு என்ன காரணம் சார்? எழுதாததுக்கு காரணம் வந்து சினிமாவில் சாதித்தவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா சினிமா மட்டுமே உலகம்னு சொல்லி சினிமாலேயே வந்து மூழ்கி இருக்கணுங்க. அது எந்த சினிமா துறைங்கிறது இல்லை, எந்த துறையிலையும் நீங்கள் அந்த துறையில் வந்து கம்ப்ளீட்டாக ஃபோக்கஸ்டாக இருந்தால் தான் ஜெயிக்க முடியும். ஆக்சுவலாக எனக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு பக்கம் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு, ஒரு பக்கம் லா முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் இது இல்லாமல் வந்து ஊரில் இருக்க கிராமத்து நிலத்திலலாம் பார்த்துக்கிட்டு, நம்ம ரெக்கார்டிங் தியேட்டரில் இருக்கும்பொழுது எனக்கு ஃபோன் வரும், நிலத்துக்குள்ளே யாரும் நுழைஞ்சிட்டாங்கன்ட்டு. அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷனு, அதுக்கப்புறம் கோர்ட்டு கேஸு, இந்த மாதிரி இருக்கும்பொழுது உங்களுக்கு நிம்மதி இல்லைன்னு சொன்னால் அங்கே இருக்கும்பொழுது உலகத்தையே மறந்துடணும். எதுவுமே இல்லைன்னும் பொழுது யூ ஹாவ் நத்திங் டு லூஸ் அப்படின்னு நினைக்கணும். அப்படி இருக்கவங்க தான் போராளியும் ஆக முடியும், சினிமாலையும் சாதிக்க முடியும். உங்களுக்கு அது இருக்குதே, அதை காப்பாற்றணும்னு நினச்சிங்கன்னா இதில் சாதிக்க முடியாது. ஆனால் இப்போது திருப்பி அந்த நிலைமைக்கு வந்திருக்கேன். கண்டிப்பாக போய் திருப்பி மறுபடியும் எழுதுவேன். அனிருத்துக்கு, ரஹ்மானுக்கு எழுதணுங்கிற ஆசை இருக்குது. அவர் ரெட் ஜெயண்ட் சண்பகமூர்த்தி சார் என்னோட ஜிம்மு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அவங்க வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காங்க. அனிருத்துக்கு கண்டிப்பாக எழுதுவேன் பாடல். கூடிய விரைவில் இப்போது உங்கள் பாடலை கேட்கலாம். ஆமாம், கேட்கணுன்ற ஆசை எனக்கும் இருக்குது. ஆமாம், ஸோ எங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது சார். ஏன்னா அந்த பாட்டு இன்றைக்கி நாங்கள் திரும்ப கேட்டுட்டு இருக்கோம். அந்த மாதிரி நிறைய பாடல்கள் இன்னும் நீங்கள் கொடுக்கணும், அதெல்லாம் நாங்கள் கேட்கணும் அப்படின்றது எங்களுடைய ஆசை. சீக்கிரமாக நடக்கட்டும். எங்களுடைய வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக்கிறோம் சார். ரொம்ப நன்றிங்க. கலாட்டாக்கும் ரொம்ப நன்றி, SRKக்கும் ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிங்க. எல்லாத்தையும் நொடியோட விட்டுடுது. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் Marvel Studios Thunderbolts opens in Indian theatre from May 1, 2025. English, Hindi, Tamil and Telugu.